ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டை ரிலேட்டடான 2 முக்கியமான அப்டேட்டை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பான சில செய்தித்தாளில் வெளியான செய்தி குறித்து தமிழக அரசு வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 247 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 7/2/2024. அதாவது குடும்ப அட்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய விவரங்களை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய விவரங்கள் அதுக்கப்புறம் கைரேகை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து நீக்கப்படும். பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்களுடைய பேர் வந்து குடும்ப அட்டையிலேருந்து நீக்கப்படும், உங்களுடைய கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சில வந்து செய்தித்தாளில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து மறுக்கும் விதமாக அவங்க வந்து மறு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது விநியோக திட்ட தரவுகள் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் ஆதார விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்கள் ஏதும் இடையூறு இன்றி இப்பணியினை செய்திட வேண்டும். அவர்கள் அதாவது கடைக்கு வரும்பொழுதோ அல்லது ஃப்ரீயாக இருக்கும் பொழுதோ அவங்க வந்து கடைக்கு வராங்க, ஓய்வாக இருக்கும்போதோ கடைக்கு வரும்போது அவங்களுடைய விவரங்களையும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களையும் விரல் ரேகையும் சரிபார்க்கணும் அப்படின்றத சொல்லி அக்டோபர் மாதம், அதாவது அக்டோபர் 2023 இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 63% வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் 37% மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கடைக்கு வரும் பொழுதோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து கடைக்கு வரும் பொழுதோ அவங்களுடைய விவரங்களை வந்து சரிபார்க்கணும். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கார்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுடைய பேரை வந்து நாங்கள் நீக்க மாட்டோம். ஸோ அதேமாரி உங்களுடைய கார்டையும் நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கணும். ஸோ உங்களுடைய உறுப்பினர்களுடைய விவரங்கள், கைரேகை விவரங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி நாங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் பயப்படணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய சுய விவரங்களையும் ஸோ உங்களுடைய கார்டிலேருந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எதனா தப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸோ அப்டேட் பண்ணணும், ஸோ நேம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ பேர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த நியூஸ் மூலமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அடுத்து என்ன நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு ஜிஓவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 242 7/2/2024. ஸோ அதே சேம் டேட்டில் வந்து வேறு ஜிஓவில் வெளியிட்டிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 2024 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 10/2/2024 அன்று காலை 10 மணி முதல் மதியம், அதாவது பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் பேர் சேர்த்தல், பேர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, அதுக்கப்புறம் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகளை தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார் ஏதேனும் இருப்பின் அதையும் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இசேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைக்குன்னு சொல்லி குறைதீர் முகாம் வந்து நடக்கிறாங்க. ஸோ இது வந்து சென்னையில் தான் மோஸ்ட்லி வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடத்தணும், ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயுமே இதுக்கான முகாம் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இதில் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில் வந்து எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா
புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அது கூட ஆட் பண்ண என்னென்ன எரிவாயு புத்தகம், அதாவது கேஸ் பில்லு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் ப்ராசஸ் வரைக்குமே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.